3/8/2026 அன்று நாடாளுமன்றத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் அளித்த பதிலும் கர்நாடக அரசு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு இணங்க திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையே மத்திய நீர்வள குழுமம் CWC காவேரி படிகளில் புதிய நீர்ப்பாசனம் மற்றும் பல்நோக்கு திட்டங்கள் தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை டிசம்பர் 2025 சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தது. காவேரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை, ஆதலால் எந்தவித புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கும் வாய்ப்பில்லை என்பதால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்தையும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தையும் கேட்டுக்கொண்டது. இருப்பினும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறாததால் கர்நாடக அரசு இவற்றை பயன்படுத்தி புதிய திட்டம் தயாரிக்க வாய்ப்புள்ளதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு 3/8/2026 அன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்துக்கு உத்தரவிடக் கோரி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. எனவே காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களான தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு உரிய கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.